ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் வந்துட்டு ஏற்கனவே பல ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், குழந்தைங்கள வந்துட்டு சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பல முறை நான் உங்களுக்கு வந்துட்டு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இப்போ அந்த சளி இருமல் மூலியமாக கூட வைரஸ் தொற்று வந்து மக்களுக்கு பரவக்கூடிய சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஹெச்எம்பிவிங்கிற வைரஸு, அதாவது கொரோனாவுக்கு அடுத்துள்ள நோய் தொற்று இது, சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணியிலே குளிங்க. எதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து பனி டைமுங்கிறனால வந்துட்டு நார்மலாக நம்ம பச்சை தண்ணி குடித்தோம்னாவே தும்மல் சளி இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா எல்லாருமே அந்த பச்சை தண்ணியை குடித்து சளி இருமல்னு வந்துச்சுன்னா ஃபேமிலி மொத்தம் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குற நிலமை வரும். ஏன்னா இப்போ வந்துட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ சளி இருமல்னு போயிட்டாவே டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நின்றுட்டு தான் செக் பண்ணுற நிலமையாக இருக்குது. ஏன்னா அந்த நான் சொன்ன ஹெச்எம்பிவிங்கிற வைரஸு உங்களுக்கு அவங்கள வந்து தாக்குதல் பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு டவுட்டு. அதுக்காகத்தான் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 அடி தள்ளி நின்றுட்டு பார்க்குறாங்க, சரிங்களா? அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் வரக்கூடாது, சரிங்களா? அதுவும் பாருங்கள், இந்த ஹெச்எம்பிவிங்கிற வைரஸு பெரியவங்களை கூட ஃபஸ்ட்டு வந்து தாக்கல் பண்ணாமல் சின்ன குழந்தைங்கள 2 குழந்தைங்களுக்கு ஹெச்எம்பி வைரஸ் தாக்கம் வந்து நடந்திருக்கு. அதனால் வந்துட்டு குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணிலே குளிங்க. அடுத்தது வந்துட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது இருமல் தும்மல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாயை பொத்திக்கிட்டு இருமுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பெரியவங்களுக்காக இருந்தால் கூட நம்ம தாங்கிக்கலாம், குழந்தைங்களாலலாம் வந்து தாங்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹெச்எம்பிவிங்கிற வைரஸ்க்கு வந்து இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. கொரோனாவுக்கே வந்துட்டு 1 வருஷம் கழித்து தான் மருந்தே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த ஹெச்எம்பிவிங்கிற வைரஸ்க்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. ஆனால் அதை தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அதனால் குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில், அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு வெளியிலலாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அது கூட இல்லை, இப்போ பக்கத்தில் இப்போ கேரளா பக்கத்து அதிகரிச்சிருக்கான் இந்த ஹெச்எம்பிவிங்கிற வைரஸ், கேரளாவில் வந்திருக்குதான், சரிங்களா? அப்படி இருக்கப்போ வந்துட்டு இப்போ இந்த சபரிமலைக்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க. நான் வந்து சாமியை வந்து குத்தம் சொல்லலை, போயிட்டு வந்திருக்காங்களா, இந்த தொற்று வந்துட்டு அங்கெல்லாம் பரவி இருக்குது. அப்போ போகிற இடத்துல வர்ற இடத்துல ஏதாவது நம்ம போயிட்டு வந்தவங்க மூலியமாக கூட அந்த தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது தும்மல் இருமல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாய் மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருமுங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நம்மளோட போயிடணும். நம்மனால வந்துட்டு மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாம் நினைக்கணும். அதே மாதிரி வெளியிலலாம் போனீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிறவங்களாம் வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, மாஸ்க் போட்டுட்டு போகிறத வந்துட்டு ஒரு இழிவாக நினைப்பாங்க. மாஸ்க் எதுக்கு போடுறதுன்னா நம்மளோட சேஃப்டிக்காக, நம்ம சேஃப்டிக்கு, நம்ம ஃபேமிலி சேஃப்டி, நம்ம ஃபேமிலியில் நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டி சேஃப்டிக்கு வேண்டிட்டு தான் நம்ம மாஸ்க்கு போட்டுட்டு போகணும், சரிங்களா? அதனால் குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்கன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கா
அனைவரும் வந்துட்டு சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணியிலே குடிங்க. அடுத்தது சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறப்ப அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. சளிங்கிற பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு நெருங்காது. ஏன்னா என்னோட ரீல்ஸ் பார்க்குற குழந்தைங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் என்னோட சார்பாக உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். அதனால் என்னோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது வந்துட்டு குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அது மெயினாக கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் வந்துட்டு குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும், சரிங்களா? மெயினாக இந்த தொற்று வந்து குழந்தைங்கள ஃபஸ்ட்டு குழந்தைங்கள தான் தாக்குதான். அதனால் குழந்தைங்கள வந்துட்டு தயவு செஞ்சு சளி இருமல் வராத அளவுக்கு குழந்தைங்கள கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. மற்ற மாதிரி டைமாக இருந்தால் கூட சரி போகுதுன்ட்டு விட்டுடலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு கொரோனாவோட ரேஞ்ச் அளவுக்கு இந்த நோய் தொற்று வந்து இப்போ பரவிட்டு வருது. இப்போ கொரோனானாவே நல்லா லாக்டவுன் போட்டு ஒரு வீட்டில் வந்து கொரோனா வந்திருக்குன்னு சொன்னாலே அந்த வீட்டு பக்கத்து யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படியே ஊரை விட்டு ஒதுக்குன மாதிரி அப்படிலாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஹெச்எம்பிவிங்கிற வைரஸ் இப்போ வந்திருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒதுக்கப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். அதனால் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.